ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் மீ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாத்துக்கும் மோஸ்டா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுதாங்க சிக்கன் கிரேவி. எல்லாருமே வீட்டுல சிக்கன் கிரேவி செஞ்சிருப்பீங்க. ஆனா நான் செஞ்ச மாதிரி நீங்க சிக்கன் கிரேவி செஞ்சீங்கன்னா 5 நிமிஷத்துல சிக்கன் எல்லாமே காலியாயிடுங்க. வேற லெவல்னு சொல்லுவாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே. ரொம்ப பேசிட்டே இருக்க வேணாங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி ரெசிபி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காயணும். கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே குட்டியோண்டு பட்டை 3 கிராம்பு 3 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்குனதை அதுல போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டே இருக்கும்போது கருவேப்பிலைய அதுல போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்ப பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுல போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா சிக்கனை போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட் போடுவீங்க. அது அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆயில போட்டு செஞ்சோம்னா இது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தக்காளியை போட்டுருங்க. ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அந்த ஒரு தக்காளியை இதுல போட்டு நல்லா வதக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 3 பச்சை மிளகாய் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ சிக்கனை கழுவி வச்சிருக்க சிக்கனை இதுல போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்காவது நல்லா வதக்கி விடுங்க. உடனே தண்ணியை ஊத்திராதீங்க. அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே அடிக்கும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டே இருக்கும்போது 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே 1 ஸ்பூன். ஏன்னா நம்ம சிக்கன் 300 கிராம் தான் எடுத்திருக்கோம். அதனால 1 ஸ்பூன் போதும் சிக்கன் மசாலா. அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, திருப்பி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே சிம்லே வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வதக்குங்க. இப்ப பாருங்க, நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்றோம். ஆட் பண்ணி அதையும் கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் எப்படி சிக்கன் வெந்திருக்குன்னு. இப்ப பார்க்கலாம் சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செம்மையா இருக்கு. இப்போ இன்னொரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நல்ல செம்ம டேஸ்டான நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுல ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க. சிக்கனை நம்ம போடும்போது தண்ணியே ஆட் பண்ணாம அந்த ஆயிலே நம்ம வதக்கணும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஆயில ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் கறியை போடுங்க. அப்பதான் செம்ம டேஸ்டா இருக்கும். பாருங்க, பார்க்கவே பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு. இப்போ இத ஒயிட் ரைஸோட சாப்பிட்டு பார்த்தா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.